ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 25 ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாசுரத்துக்கான காட்சி விளக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவகியோடைய குழந்தையா கிருஷ்ணர் நள்ளிரவுல பிறக்கிறார். உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் யசோதை கிட்ட கொடுத்துடுறாங்க. அங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வளர்ற மாதிரி ஒரு நிலைமை. அப்படி மறைந்து வளர்றத கூட பொறுக்க முடியாத கம்சன் என்ன பண்றான்னா, அவரை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறான். அவனுடைய எண்ணம் அழியிற மாதிரி, அவன் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி குணங்கள் கொண்டவரா திருமால் இருக்காரு. உன்னுடைய அருளை நாங்கள்லாம் யாசித்து வந்திருக்கிறோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அந்த அருளை நீ தந்தாயானால் உன்னுடைய பெருமைகளை நாங்க பாராட்டி பாடுவோம். பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளை நாங்க புகழ்ந்து பாடுவோம். உன்னுடைய பெருமையை நாங்க பாடுறதுனால எங்களுடைய அத்தனை துன்பங்களும் நீங்கி நாங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு ஆண்டாள் 25வது பாசுரத்துல சொல்றா. திருப்பாவை பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 5. பூதங்கள் தோறும் நின்றா எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.